வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இது என்றும் டிசம்பர் 28, 2025 ஒன்றிய முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சிறப்பாக செயல்படுவது குறித்து வெளியிட்டுள்ள பதிவை மேற்கோள் காட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உங்களை தேடி உங்கள் பகுதிகளுக்கே வந்து உங்களின் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களின் மூலம் நேற்று வரை மட்டும் 13 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளனர். முழு உடல் பரிசோதனைகள், சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனைகள் போன்றவையால் தொடக்க நிலையிலேயே பல லட்சம் மக்களின் பிரச்சினைகள் கண்டறியப்பட்டு உரிய உயர்தர சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவர்களின் உயிர் காத்துள்ளோம். முகாம்களிலேயே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைத்து மக்களின் துயர் துடைத்துள்ளோம். நலம் பெற்றோரின் குடும்பத்தினர் கூறும் நன்றிகளோடு தொடர்கிறது நலம் காக்கும் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்கவும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற எமது அருமை நண்பர் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நற்பணிகளை நினைவு கூர்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். டிசம்பர் 29, 2025 கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் கழக மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டில் கலந்து கொண்டார். வெல்லும் தமிழ் பெண்கள் கழக மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், வெல்லும் தமிழ் பெண்களே, வெற்றியை தேடித் தாருங்கள், திராவிட மாடல் 2.0வும் பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நான் தொடர்ந்து திரும்ப வலியுறுத்தி சொன்ன விஷயம் கல்விதான். யாராலையும் திருட முடியாத சொத்து. அதுலயே ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தோட 4-5 தலைமுறையை முன்னேற்ற முடியும். அப்படிப்பட்ட பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய கல்லூரி கனவு தடைபடக்கூடாதுன்னு தான் புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம்.
இந்த திட்டத்தில் மாதம் 6,92,471 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவபுரம்னு அரசு வழங்கக்கூடிய வீடுகளுக்கான ஒதுக்கீட்ட அந்த ஆணைகளை கூட குடும்பத் தலைவர்களின் பேரில் தான் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, பெண்களின் பேர்ல பதியப்படக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு சலுகையும் கொடுத்திருக்கிறோம். கனிமொழி பேசுகிற போது சொன்னார, நம்மளோட முயற்சிகளால கடந்த 4 ஆண்டுகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை 6 மடங்கு உயர்ந்திருக்கு. அதையே இந்த நிகழ்ச்சியில நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கையில சரிவாதி நிறுவனங்களை பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான சாதனை. அதே போல கிராமப்புறங்கள்லையும் பெண் தொழில் முனைவோர்களை வழிகாட்டி வளர்த்தெடுக்கிற தமிழ்நாடு ரைஸ் டிஎன் ரைஸ் திட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. இதன் விளைவா இந்தியாவிலே அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் 13 விழுக்காடு பெண்கள் தொழில் முனைவர்களாக பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க. அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் 1989 தான் திமுக ஆட்சியில கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தொடங்கின திட்டம். அது தொடர்ந்து 2006 கழக ஆட்சி அமைஞ்சதும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் செஞ்சேன். ஒரு முறைக்கு 2 முறை போனேன். பல மணி நேரம் நின்று ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினேன். கால் வலிக்க வலிக்க வழங்கினேன். இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தணும். திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் அது வளர்ந்து புது ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ 1,39,520 கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறோம். இப்போ உயர்கல்விக்காகவும் வேலை காரணமாக சொந்த ஊர்களை விட்டு போய் தங்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பா தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வோடு தங்க வேண்டும் என்று இதுவரை 19 தோழி விடுதிகளை உருவாக்கி இருக்கிறோம். மேலும் பல புதிய விடுதிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைவுதான், சொல்ல நிறைய இருக்கு, நேரம் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சிலருக்கு இயல்பா கேள்வி வரும். பெரியார்கிட்டையும் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பயன்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மகள்கள், உங்களுடைய மனைவி, உங்க தாய்மார்களுக்கு தான் போய் சேருது. அவங்க முன்னேறினா உங்களுடைய சுமையும் தான் குறையும்னு ரொம்ப பிராக்டிக்கலா பதில விளக்கமா தந்தார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாருடைய பதில் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பதிலும். பெண்களை மிஞ்சின பேராற்றல்னு எதுவுமே இல்லை. வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது. வெல்லும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கோயம்புத்தூரில் பரப்பிக்குளம் ஆழியாறு திட்ட பாசன விவசாயிகள் சங்க நிர்வாக திட்டக்குழு தலைவர் பரமசிவம் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் சந்தித்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலை தூர்வாரிட ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கோயம்புத்தூரில் தொழில் அதிபரும் கல்வியாளருமான PK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் சந்தித்து கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டியமைக்காக நன்றி தெரிவித்தார். டிசம்பர் 30, 2025 நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து மடலில், இந்த புத்தாண்டு நம் கழக உடன்பிறப்புகளுக்கு வெற்றிக்கான புத்தாண்டு, திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடர்கின்ற புத்தாண்டு, தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் திட்டங்கள் தொடர்ந்திடும் புத்தாண்டு, எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும், வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவிலும் திமுகவின் ஆட்சி இருக்கும். இதுதான் உங்களில் ஒருவனான நான் அன்று அளித்த வாக்குறுதி.
இதைத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கணமாக கொண்டு நமது அரசு செயல்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தோழி விடுதி, அன்புச்சோலை, அன்புக்கரங்கள், தாயுமானவர் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் என பல முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவலனாக திமுக முன்னிருக்கிறது. நம் தோழமை கட்சிகள் துணை நிற்கின்றன. ஒரு கையில் வாளை ஏந்தி உரிமை போர்க்களத்தில் நிற்கிறோம், மறு கையில் கேடயத்தை ஏந்தி மக்கள் நலனை பாதுகாக்கிறோம். போர்க்களத்தில் வென்றிட வேண்டும், மக்கள் நலன் காக்கும் திட்டங்களை தொடர்ந்திட வேண்டும். தமிழ்நாட்டின் மக்கள் படை நமக்கு ஆதரவாக உள்ளது. அதை சிதறடிக்க வேண்டும் என எதிரிகளும் உதிரிகளும் வகுக்கும் யூகங்களை தகர்த்தெறிந்து ஜனநாயக போர்க்களத்தில் நாம் செயலாற்றிடுவோம். தலைமை கழகமான அண்ணா அறிவாலயம் முதல் கடைக்கோடி வாக்குச்சாவடி பாகம் வரை கழக உடன்பிறப்புகள் ஓயாது பணிகளை மேற்கொண்டு வருவதை அறிவேன். உடன்பிறப்புகளான உங்களுக்கும் உங்களில் ஒருவனான எனக்கும் தேர்தல் முடியும் வரை ஓய்வில்லை. உழைப்பு உழைப்பு, கழகத்தின் வெற்றிக்கான உழைப்பு தான். அந்த உழைப்பு மக்களுடன் இணைந்த அவர்களின் பங்கேற்புடனான நிகழ்வுகளாக அமைய வேண்டும். ஏனெனில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து மக்களுக்குமான இயக்கம், தமிழர்களின் நலன் காக்கும் இயக்கம். புத்தாண்டு தொடக்க முதலே சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் களை கட்டட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை, எரிசக்தி துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை, கைத்தறி கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஆகிய துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து தொடர்புடைய துறை செயலாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பதவி உயர்வு பெற்ற அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், அரசு முதன்மைச் செயலாளர்கள், அரசு செயலாளர்கள் மற்றும் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மூக்கையூர் கிராமத்தில் இருக்கின்ற தொன்மை வாய்ந்த புனித யாக்கோபு தேவாலயம் ரூபாய் 1,42,00,000 மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என்று அறிவித்தமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மூக்கையூர் தேவாலயத்தின் பாரிஷ் பாதிரியார் மற்றும் பல்வேறு மீனவர் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையினை குழுவின் தலைவரும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளருமான ககன்தீப் சிங் பேடி இயாப்பா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். டிசம்பர் 31, 2025 அமைதி, நல்லிணக்கம், மகிழ்ச்சி நிரம்பி புதிய வெற்றிகள் நிறைந்த ஏற்றமிகு ஆண்டாக 2026 அமையட்டும் என கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆங்கில புத்தாண்டையொட்டி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மேலும் மொத்தத்தில் தமிழ்நாடு யாருக்கும் தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என உலகத்துக்கு பறைசாற்றிய ஆண்டுதான் 2025. நாம் இதுவரை பெற்ற வெற்றிகள் தந்த ஊக்கத்தோடும் போராட்டங்களால் பெற்ற துணிவோடும் 2026 மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். நாம் என்றால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அனைவரும் பெறப்போகும் வெற்றியைத்தான் குறிப்பிடுகிறேன் என்றும் கூறியுள்ளார். ஜனவரி 1, 2026 மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2024, 2025 ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட ரூபாய் 183,86,00,000 ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நீர்வள மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் நினைவிடங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
12/2/2026. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை திடலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தலைமையிலான சமத்துவ நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருட்களையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்திட நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் எனவும் அண்ணன் வைகோ அவர்களின் நடைப்பயணம் புது எழுச்சியை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலான நம்முடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஆசாகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலையிலேதான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு திருப்பு முனைகள் கொடுத்த நகர் தான் இந்த திருச்சி நகர். அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமா புதிய வரலாற்றை படைக்கும். முன்னதாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ நடைபயண தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தந்தபோது பெருந்திரளான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜனவரி 3, 2026. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கும் வண்ணம் புதிய செயலியை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை அழைக்கிறது. உங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்க தொலைபேசி 08389446900, வாட்ஸ்அப் 9384001724, மின்னஞ்சல் dmkmanifesto2026@dmk.in, இணையதளம் www.dmk.in/ta/manifesto2026, சமூக வலைத்தளங்கள் DMK Manifesto 26, செயற்கை நுண்ணறிவு தளம் tnmanifesto.ai, QR கோடை ஸ்கேன் செய்து உங்களது ஆலோசனைகளை தெரிவிக்கலாம். வாருங்கள், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க உங்கள் நேரத்தை தாருங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வீரமங்கை வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரின் பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வீரமங்கை வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள். மிரட்டினால் அடங்கி விடுவோம் என எண்ணியோருக்கு தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டிய வீர சுடர்கள்தாம் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும். இந்திய நாட்டின் விடுதலைக்காக முன்னோடிகளாக போராடிய அவர்தம் பெருமையை தொடர்ந்து போற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு. அண்மையில் மதுரையில் திறக்கப்பட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர் சூட்டினோம். கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு திருவுருவச் சிலை அமைத்தோம். தமிழ் நிலத்தின் ஆளுமைகளை தரணியெங்கும் கொண்டு சேர்த்திடும் நம் பணி தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்புத்துறை நிலை அலுவலர்கள் என
மொத்தம் 750 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுப்பதில் காவல்துறையினர் துடிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். காவலர் பணி மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். அதே போல இன்னொரு பக்கம், எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படணும். செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல், வெறும் வாசகமாக இல்லாமல், ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். சென்சிபிளாக நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. அதே போல் போதைப் பொருட்கள் நடமாட்டம், அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என்ன ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும். கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் 2024-2025 ஆண்டில் மாநில அளவில் பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த நெசவாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 8 விருதாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கான விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 2 விருதாளர்களுக்கு 1.50 லட்சம் ரூபாயும், சிறந்த இளம் வடிவமைப்பாளர்கள் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 3 விருதாளர்களுக்கு 2.25 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 13 விருதாளர்களுக்கு 23.75 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 108 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 திருக்கோவில்களில் 18 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் ஆகியவற்றிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி 15 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோவில்களில் 10 முடிவுற்ற திருப்பணிகள் மற்றும் 6 சரக ஆய்வாளர் அலுவலகங்களை திறந்து வைத்து சிற்றுந்துகளின் பயன்பாட்டினை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட ஆணையிட்டமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு இனிப்புகளை வழங்கினார்கள்.